எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வடக்கு மூடி இருக்கு அப்படின்னா அங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? தாய் மாமாவுக்கு அடிப்படும். நம்ம வீட்டுல மூடுறதுனால தாய் மாமாவுக்கு அடிப்படும். வடக்கும் தாய் மாமாவுக்கும் சம்பந்தம் உண்டுமா? நான் என்னுடைய வீட்டில் வடக்குல இருந்த ஒரு ஜன்னலை க்ளோஸ் பண்ணேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் மணி ஃப்ளோ இருந்ததோ அட் எ டைம் எனக்கு க்ளோஸ் ஆச்சு. எனக்கும் மணி ஃப்ளோ வேணும் அப்படிங்கிறது அவங்களாம் என்ன பண்ணணும் சார்? க்ளீன் ஷேவ் பண்ணணுமா? இது தடைமா, தாடி வச்சா தடைமா, அப்போ பணம் வருமானா பணம் வராது. அவருடைய ஆஃபீஸில் தண்ணி பாட்டிலாம் வாங்கி வைப்பார். பணத்திற்கும் இந்த பாட்டிலுக்கும் சம்பந்தம் உண்டு. இதை நீ சீக்கிரம் எடுத்துருன்னு சொல்லும் போது அந்த நண்பர் என்ன சொன்னார்னா, உன் வேலையை பாரு, இப்படியே தான் சொன்னார் என்னை பார்த்து, உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும், உன் வாஸ்துலாம் உன்னோட வச்சுக்கொண்டாரு. 3 months போயிட்டதுக்கப்புறம் அவருடைய மொத்த பிஸ்னஸும் லாக் ஆகுது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம கல் உப்பு வாங்குறது மிகப்பெரிய விசேஷம். சாயங்காலம் 6லேருந்து 8:30க்குள்ள கல் உப்பு வாங்கிக்கணும். காஞ்சிபுரம் காமாட்சிக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணால் பணம் வரும். மிகப்பெரிய மாற்றம் வரும். வாஸ்துல ஒருத்தவங்களோட வீட்டுடைய அமைப்பை வச்சு அவங்களோட ஆயுள கணிக்க முடியும். கணிக்கலாம். அதாவது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வாஸ்து ரீதியா நம்ம எல்லாருக்குமே தொடர்ந்து பல தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம். சொல்லுங்க. வடக்கு மூடி இருக்கு அப்படின்னா அங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? நல்ல கேள்விம்மா. அப்போ அதாவது வாஸ்துவில் வடக்கு மூடிய ஒரு வீட்டில் நம்ம குடியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 3-4 பிஸ்னஸ் பண்ணுறீங்கம்மா. அந்த பிஸ்னஸ் எல்லாமே அப்படியே ஸ்டபனாக க்ளோஸ் ஆகும். ஒரே நேரத்தில் க்ளோஸ் ஆகும். இது எப்படி சார் சொல்கிறீங்க? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. கேட்டிங்கன்னா நான் என்னுடைய வீட்டில் வடக்கில் இருந்த ஒரு ஜன்னலை க்ளோஸ் பண்ணுறேன். இது நடந்த உண்மை. ரிசர்ச்சுக்காக க்ளோஸ் பண்ணேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் மணி ஃப்ளோ இருந்ததோ அட் எ டைம் எனக்கு க்ளோஸ் ஆச்சு. 3 months நான் பார்த்துட்டு திரும்பவும் அந்த இடத்த உடச்சி இருந்த இடத்துல ஜன்னல் வச்சுட்டதுக்கப்புறம் அது எனக்கு ஒரு மிராக்கலாக இருந்து திரும்பவும் மணி ஃப்ளோ நல்லா இருக்கு. அப்போது வடக்கு வாசல் நல்லதா அப்படின்னா வடக்கு வாசல் சிறந்தது. வடக்கில் நான் கிழக்கு வாசல் வச்சுருக்கேன் சார் வீட்டுக்குன்னா வடக்கில் கிழக்க ஒட்டி நிச்சயமாக ஒரு ஜன்னல் இருக்க வேண்டும், அதுவும் திறப்போடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மணி ஃப்ளோ அந்த வீட்டில் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். வடக்கில் இருக்கக்கூடிய ஜன்னலை நீங்கள் மூடினீங்க அப்படின்னா உங்கள் தாய் மாமாவுக்கு அடிப்படும். நம்ம வீட்டில் மூடுறதுனால தாய் மாமாவுக்கு அடிப்படும். வடக்கும் தாய் மாமாவுக்கும் சம்பந்தம் உண்டுமா? இப்போ யாராவது சார் என் தாய் மாமா ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன் சார் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வடக்கு ஜன்னலை மூடினீங்கன்னா அவருக்கு அடிபட்டுரும். இதெல்லாம் மிகப்பெரிய ரிசர்ச்சுமா. அதெல்லாம் மணி அப்படின்னு சொன்னீங்க சார். மணி ஃப்ளோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே நீடட். எனக்கும் மணி ஃப்ளோ வேணும் அப்படிங்கிறது அவங்களாம் என்ன பண்ணணும் சார்? பணம் என்பது மிகப்பெரிய விஷயம். இந்த பணத்தை நம்ம அட்ராக்ட் பண்ணணும். பணத்தை நம்ம ஈர்க்கணும். பணத்தை நோக்கி நம்ம பிரயாணப்படணும்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே காசிப்ஸ் பேசக்கூடாது. 2வது பணத்தை நோக்கி பிரயாணப்படணும். ஊர் கதை வெட்டி கதைலாம் பேசக்கூடாது. க்ளீன் ஷேவ் பண்ணணுமா? க்ளீன் ஷேவ் பண்ணால் காசு வருமா சார்? க்ளீன் ஷேவ் பண்ணணுமா? இது தடைமா, தாடி வச்சா தடைமா, அப்போ பணம் வருமானா பணம் வராது, திடீர்னு தடைப்படும். அப்போது பணத்தை நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பணத்திற்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணிக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. நீங்கள் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் தண்ணியை எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவும் நம்ம பணத்தை நம்ம இழக்க போகிறோன்னு அர்த்தம். எனக்கு ஒரு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அவருடைய ஆஃபீஸில் தண்ணி பாட்டிலாம் வாங்கி வைப்பார். இந்த பிஸ்லரி பாட்டிலாம் வாங்கி வைப்பார். நான் சொன்னேன், நீ பண்ணுறது தப்பு, பிஸ்லரி பாட்டிலாம் வாங்கி வைக்காத, பணத்திற்கும் இந்த பாட்டிலுக்கும் சம்பந்தம் உண்டு. வரவெல்லாம் சும்மானா எடுத்து அந்த பாட்டிலை உடைச்சு பாதி குடிச்சிட்டு அப்படியே வச்சிருவான். அவனுடைய ஆஃபீஸில் தண்ணி இருக்கும், குடிக்க மாட்டான். வந்தால் அந்த பாட்டிலை பார்த்தா உடைக்கணும் குடிக்கணும்னு தோணும்.
அப்போ நான் சொன்னேன் இது இது அப்போது இது தவறு, இதை நீ சீக்கிரம் எடுத்துருன்னு சொல்லும்போது அந்த நண்பர் என்ன சொன்னார்னா, உன் வேலையை பாரு, இப்படியே தான் சொன்னார் என்னை பார்த்து, உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும், சும்மா வரவனுக்கு கூட நான் தண்ணி கொடுக்கக்கூடாதா, உன் வாஸ்துலாம் உன்னோட வச்சுக்கோன்னாரு. நான் சொல்லி முடிஞ்சிடுச்சு. அது ஒரு 3 months போயிட்டதுக்கப்புறம் அவருடைய மொத்த பிஸ்னஸும் லாக் ஆகுது. அவருடைய காரை விற்கிறாரு, ஒவ்வொன்றா வித்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணு திரும்ப வந்து கேட்குறாரு, அப்பா அன்னைக்கு ஏதோ சொன்னிய, இப்போ ஏதாவது சொல்ல முடியுமா எனக்குன்னாரு. அப்புறமா நான் அவரை கூப்பிட்டு, பழனி போயிட்டு சில விஷயங்கள் செஞ்சுட்டு வா, மாற்றம் வரும். 2வது யாருக்கும் வேஸ்ட்டாக அந்த தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காத, வேணும்னா ஒரு கேனில் வெய்ய, வேணும்னா குடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பணம் ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிறது. இது வந்து ஃபேக்டான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கண் எதிரில் பார்த்தது. அப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளவு தண்ணியை வேஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்கள் வீட்டில் பணம் வேஸ்ட் ஆகும். அப்போ தண்ணியே வேஸ்ட் பண்ணக்கூடாது. சார் நான் பணத்தை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா பேரம் பேசக்கூடாது. அப்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம கல் உப்பு வாங்குறது மிகப்பெரிய விசேஷம். சாயங்காலம் 6லேருந்து 8:30க்குள்ளே கல் உப்பு வாங்கிக்கோங்க. அது என்ன சார் 6லேருந்து சுக்கிர ஓரை 6லேருந்து ஒரு 8:30க்குள்ளே நீங்கள் கல் உப்பு வாங்கிக்கோங்க. அந்த கல் உப்பு சேர்ந்துட்டே வரட்டும். வெள்ளிக்கிழமை ஒரு 10 வெள்ளிக்கிழமை 10 பாக்கெட்டு சேர்ந்துருச்சுன்னா ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி ஏதாவது ஒரு கோவிலில் கொடுத்துருங்க. உப்பையும் அதையும் கொடுக்கணும். ஆமாம், உப்பு மகாலட்சுமி, மகாலட்சுமியை வாங்குவது சால சிறந்தது. மகாலட்சுமி உள்ளே வந்துட்டால் பணம் உள்ளே வந்துடும், மகாலட்சுமி உள்ளே வந்துட்டால் செல்வ செழிப்பு உள்ளே வந்துடும், அப்போ மகாலட்சுமி உள்ளே வந்துட்டால் நிம்மதி உள்ளே வந்துடும். அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் சார், நம்ம வந்து தோற்றத்தை நம்ம அழகாக காட்டிக்கணுமா. யாரெல்லாம் ஒருத்தவங்கள நம்மளை அழகாக காட்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பணம் ஃப்ளோ நல்லா இருக்கும். அப்போ பிராண்டடான ஷர்ட் போடலாமா சார், நான் தாராளமாக போட்டுக்கோங்க. ப்ளூ வியர் பண்ணுங்க. நான் மோஸ்ட்லி ப்ளூவில் தான் வருவேன் ஆதனுக்கு. ஏன்னா ப்ளூவுக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் உண்டுமா, பிரபஞ்ச கலர் அது. அப்போது ப்ளூ ஷர்ட்ஸ் வியர் பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த டிவிஎஸ் யூனிஃபார்மே ப்ளூ தானே. அப்போ ஐயர் கரெக்டாக தானே வச்சுருக்காரு, பிரபஞ்ச சக்தியோடு இயங்குறாங்களா இல்லையா. அப்போ பணம் டிவிஎஸ் உள்ளே கொட்டுதா இல்லையா. அப்போது ப்ளூவுக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் தான். அதுக்காக டெய்லியும் 7 நாளும் கோவிலுக்கு போனால் பணம் கொட்டுமானா கொட்டாது. நமக்கு சுவாமியை வேண்டது தவறு இல்லை, அது 7 daysல 1 day போங்க. மற்ற நாளில் உங்களுடைய உழைப்பை போடுங்கள், பணத்தை நோக்கி பிரயாணப்படுங்கள். உங்களை யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ குழந்தைகளுக்கு ஒரு 10 ரூபாயோ 50 ரூபாயோ கொடுங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். குழந்தைகளுக்கு ஆனால் அது ஒரு பேட் ஹேபிட்டாக கிரியேட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பேட் ஹேபிட்லாம் கிடையாதுமா. குழந்தைகளுக்கும் பணத்திற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, டிப்ஸு வந்து ஒரு 20 ரூபா 50 ரூபா வச்சிங்கன்னா அவனுடைய முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அவன் அந்த 20 50 எடுத்து போய் ஒன்றும் கோட்டை கட்ட போகிறதில்ல, அவன் குழந்தைக்கு ஏதாவது தின்பண்ணம் வாங்கிட்டு போவான். அப்போது அந்த விஷயம் நமக்கு நல்லது நடக்கும். இதுதான் மணி அட்ராக்ஷன். இதுதான் இவ்வளோதான் மணி அட்ராக்ஷனு. இதை தான் நிறைய பேர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் சிம்பிளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனில். ஸோ உங்களுக்கு வந்து பணம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பிராண்டட் ஷர்ட்ஸ் போடுங்க, விலை உயர்ந்த செப்பல்ஸ் வாங்குங்க. ஃபிட்ஃப்ளாப் 7500 ரூபா ஒரு செருப்பு, ஸ்கெச்சர்ஸ் 3500 ரூபா ஒரு செருப்பு போடுங்க. ஒரு பணக்கார தன்மையாக நீங்கள் உங்களை ஃபீல் பண்ணிக்கோங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். இல்லை சார் நான் இப்படியே தான் இருப்பேன், நாயகனில் படத்தில் வர மாதிரி மை பாபா மருகையா இப்படியே சொன்னால் நீ இப்படியே தான் இருப்ப சார், நான் மாறுவேன் சார், நான் ஜெயிப்பேன் சார், அடுத்த கட்டம் போவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வரும். செல்வ செழிப்புக்கான ஒரு கோவில் அப்படின்னா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர், செல்வ செழிப்புக்கான ஒரு கோவில் அப்படின்னா வடிவுடையம்மன்மா, திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன். வடிவுடையம்மனுக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் உண்டு. காஞ்சிபுரம் காமாட்சிக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணால் பணம் வரும், மிகப்பெரிய மாற்றம் வரும். எனக்கு எப்போல்லாம் பணம் ஃப்ளோ தடைப்படுதோ நான் அப்போல்லாம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு வருவேன். பணம் ஃப்ளோ நல்லாயிருக்கும்.
ஏன்னா அது கேவல கும்ப நிலையில தென்கிழக்குல அம்பாள் வீற்றிருப்பா. நவகிரகமும் அம்பாளுக்குள்ள அடக்கம். அங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சாஸ்தா வந்து பூர்ணகலா புஷ்கலாவோட 2 மனைவிமார்களோட இருப்பாரு. 108 திவ்ய தேசங்கள பெருமாள் வந்து அங்க உள்ள இருக்காரு. அப்போ சுவாமி வந்து செல்வத்துக்கு அதிபதி. அந்த சுவாமியை போய் தரிசனம் பண்றது எப்போ போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு நவாவரண பூஜை நடக்கின்ற பொழுது இரவு 9:30 மணிக்கு சுவாமியை தரிசனம் பண்ணுவது மிகப்பெரிய விசேஷம். நைட்டு 12:30 மணிக்கு ஒரு தரிசனம் கொடுப்பாங்க. சுவாமி அவ்வளோ அழகா இருப்பா. நீங்க கேட்டதை கொடுப்பா. உச்சகட்ட பிரம்மாண்ட ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு டெம்பிள் அப்படின்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் டெம்பிள். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கும் பணத்திற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. இவ்வளவுதான் விஷயம். ஒருவரோட ஜாதகத்துல வந்து அவங்களுடைய ஆயுள் காலத்தை பத்தி பார்க்க முடியும் சார். அதை பத்தி கணிக்கவும் முடியும். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாஸ்துல ஒருத்தவங்களோட வீட்டுடைய அமைப்பை வச்சு அவங்களோட ஆயுளை கணிக்க முடியுமா சார்? சூப்பர். அது கணிக்கலாமா? அதாவது ஜாதகத்துல 2ஆம் இடம் 7ஆம் இடத்தை வச்சு நம்மளுடைய ஆயுளை வந்து சொல்லிடலாம். அது கோச்சார கிரகத்துல இருக்கக்கூடிய சனி எப்போது தொடுகிறாரோ அப்போ தூக்கிடுவார்னு தெரியும். இது ஜென்ரலான விஷயம். அது எந்த புக்தி நடக்குது, 8ஆம் இடத்துல எங்க டச் ஆகுது, இதெல்லாம் கரெக்டா கணக்கு போட்டு சொன்னா இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல நீ முடிஞ்சிரும்னு நம்ம சொல்லலாம். ஆனா நிறைய பேர் விஷயம் தெரிந்தவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள். இப்போ வாஸ்துபடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல தவறான விஷயங்கள் நடந்தா எடுத்துருமா உயிரன்னா நிச்சயமாக எடுத்துரும். எந்தெந்த இடங்கள் சார்? வடகிழக்குல ஒரு பாத்ரூம் போட்டுட்டீங்க அப்படின்னா சடனா உயிர் எடுத்துரும். அதே மாதிரி பிரம்மஸ்தானத்துல ஒரு இடத்துல பிரம்மஸ்தானத்துல தேவையில்லாத ஒரு கிச்சனோ, பிரம்மஸ்தானத்துல தேவையில்லாமல் ஒரு பூஜை அறையோ, பிரம்மஸ்தானத்துல ஒரு மாஸ்டர் பெட்ரூமோ நீங்கள் கொண்டு வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்தில் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்துவிடும். சார் உடனே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஓப்பனாக ஆன்சர் பண்ணுறேன். சார் உடனே உயிர் போயிடுமா, அதற்கு வாஸ்துல வழி இருக்கா, இதில் இந்த தப்பு பண்ணால் எடுத்துருமா அப்படின்னா, நீங்கள் வடகிழக்கில் வீடு கட்டக்கூடாது. வடகிழக்கில் அது நீங்க ரொம்ப டீப்பா போக வேணாம். எல்லாத்தையுமே சொல்லிட்டு அப்புறம் வாஸ்துல என்ன இருக்கு. ஆனா இப்போ நீங்க ஈசானியத்துல நீங்க வெயிட் வைக்க கூடாது. ஈசானியத்துல வெயிட் வச்சு வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரக பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துரும். ஆண்மகனை எடுத்து விடும். இதுக்கும் அகால மரணத்துக்குமே சம்பந்தம் உண்டு. நான் தான் சொன்னேனே, படிக்கட்டு கீழே பாத்ரூம் போட்டு அது வடமேற்கா இருந்தா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கன்னு சொன்னேன். பொண்ணோ பையனோ சூசைட் பண்ணிப்பாங்க. அப்போ கிழக்கு மூடின வீட்டில் எதற்காக கிழக்கு மூடக்கூடாது ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வடக்கு பார்த்த வாசல், கிழக்கு மூடி இருக்கும், கிழக்குல ஜன்னல் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா ஹாலில் ஏசி மாட்டிடுவான். ஹாலில் ஏசி மாட்டிட்டான்னா வடக்குல இருக்கக்கூடிய கதவையும் க்ளோஸ் பண்ணிடுவான், ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிடுவான். ஏன்னா ஏசி போகக்கூடாது வெளியில. அப்போ அந்த வீட்டில் என்ன ஆகும், மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகும். அப்போ வீடு என்பது சாதாரண விஷயம் அல்ல. வீட்டிற்கும் நம்மளுடைய வளர்ப்புக்கும் வீட்டிற்கும் நம்மளுடைய ஜாதக கட்டத்திற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. ஒரு வெட்டியா இருக்கான், தத்தியா இருக்கான், இல்லை அந்த பொண்ணு வந்து எல்லா அறிவும் இருக்கு, திருமணம் ஆகலை அப்படின்னா நீங்க எந்த பரிகாரமும் பண்ண வேணாம், எங்கேயும் போய் நீங்க பூஜை பண்ண வேணாம். ராகுவை ஆக்டிவேட் பண்ணுறேன், கேதுவை டீஆக்டிவேட் பண்ணுறேன், கீழே பெரும்பள்ளம் போகிறேன், நான் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மோதிரம் போடுறேன், திருப்பாம்புரத்தில் போய் ராகுவே கேதுவே நம்ம காலெலாம் சொன்னாலாம் வேலை ஆகாது. வீட்டை மாற்றுங்கன்றேன் நான். ஒரு 6 மாதம் வீட்டை மாற்றுங்க, கல்யாணம் நடந்துடும். ஒரு 6 மாதம் வீட்டை மாற்றுங்க, வேலை கிடச்சிரும். இவ்வளோதான் கான்செப்டு. சார் என்ன சார் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க? கிண்டல்லாம் பண்ணல, நானும் திருப்பாம்புரம் போனவன் தான், கலர் கலராக மோதிரம் போட்டவன் தான், எனக்கு வேலை நடக்கலையே. நானும் வந்து எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டேன். நான் ராகு கேதுக்காக நான் போகாத கோவில் இல்லை,
செய்யாத பரிகாரம் அல்ல. திலோஹோமம்ல இருந்து எல்லா பரிகாரமும் பண்ணி பார்த்துட்டேன். வீட்டை மாற்றினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நடக்க ஆரம்பிச்சது. ராமேஸ்வரம் போய் திலோஹோமம்லாம் பண்ணியிருக்கேன் நான். அப்போ திலோஹோமம் என்பது எங்கே செய்யலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து காசி தான் பெஸ்ட். திலஹோமம் இல்லை, நம்ம திதி கொடுப்பதற்கு காசி தான் பெஸ்ட். வடகிழக்கில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஈசான்யத்தில் ஒரு தவறு இருக்குமா? அப்போ ஈசான்யத்தில் தவறு இருக்குன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவங்க ஜாதகத்தில் 1, 4, 7, 10 சனி இருப்பார். அப்போ 1, 4, 7, 10 நிச்சயமாக சனி இருக்கும். 10லையாவது இருக்கும், இல்லை 7லையாவது இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு கான்செப்டு, வேற எந்த கோவில் போனாலும் எடுக்காது. வாரணாசி போயிட்டு 21 பிண்டம் வச்சு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தால் மிகப்பெரிய மாற்றம் வரும். காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, காலபைரவர், ஈவினிங் 6 o'clock கங்கா ஆரத்தி, மிகப்பெரிய மாற்றம் வரும். நினைச்சது நடக்கும். எனக்கு 37 வயசாயும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு யாராவது இருக்கீங்கன்னா, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, டிக்கெட் போட்டு காசி போயிட்டு வாங்க. 21 பிண்டம் வச்சு தர்ப்பணம் கொடுங்க. சார் எங்கள் அப்பா அம்மாலாம் உயிரோடு இருக்காங்க சார், அவங்கள விட்டுரு, பாட்டி தாத்தா செத்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துட்டு வா. சார் நான் கொடுக்கலாமா சார்? கொடுக்கலாமே. ஒரு அம்மா எனக்கு ஃபோன் போட்டு கனடாவிலேருந்து, சார் நான் கொடுக்கலாமா சார்? பெண் சார் நான் கொடுக்கலாமா? கொடுங்கம்மா, தப்பு கிடையாது, யார் கொடுத்தா என்ன. அப்போ அவங்க போய் கொடுத்துட்டு வந்தாங்க, மிகப்பெரிய மாற்றம். இன்னைக்கு நல்லா இருக்காங்க, செல்வ செழிப்பாக இருக்காங்க. அப்போ காசி என்பது மிகப்பெரிய விஷயத்தை செய்யும். அப்போ வடகிழக்குக்கும் காசிக்கும் சம்பந்தம் உண்டு. ஜாதகத்தில் 1, 4, 7, 10 சனி இருந்தால் காசி தான் கான்செப்ட், வேற எதுவுமே கிடையாது. இவ்வளோதான் விஷயம்.